ஹாய் ஆல், எனக்கு ஒரு சிலர் டிஎம் பண்ணியிருந்தீங்க இங்கே எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறதுன்னு. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு 1 இயருக்கு விசா கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறது நான் சொல்ல போகிற இந்த மெத்தட்ஸ் மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கில்டு ஒர்க்கர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட டிகிரியை ஜெர்மனியில் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் சிஸ்டம் கண்டரில் வருவீங்க. ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஆனபின் அப்படின்னு ஜெர்மன் வெப்சைட் இருக்கும். அதில் உங்களோட யூனிவர்சிட்டி அண்ட் கோர்சஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 3 ரேங்கிங் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு H+ அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட், உங்களோட கோர்சஸும் ரெகக்னைஸ்டா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் யூனிவர்சிட்டி H+ ஆர் H- கேட்டகரிக்கு கீழே வருது அப்படின்னா சம் ஆஃப் த கோர்சஸ் தான் ரெகக்னைஸ்ட். இந்த கோர்சஸை இந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த சப் கேட்டகரிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களோட கோர்ஸ் ரெகக்னைஸ்ட். உங்கள் யூனிவர்சிட்டி H- கேட்டகரிக்கு கீழே வருது அப்படின்னா உங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்க எந்த கோர்ஸுமே ரெகக்னைஸ்ட் இல்லை. ஸோ அந்த கேஸில் நீங்கள் ZAB அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா தென் யூ ஆர் எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணியும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா 6 பாயிண்ட் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா, ஏஜ், ஸ்கில், எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் 6 ஆர் மோர் தென் 6 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நான் இதோட லிங்க் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே B2 லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டு 4 ஆர் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஜெர்மன் லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. இதே நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே லாங்குவேஜ் கற்றுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். ஜெர்மனியில் சில ஜாப் சர்ச்சிங் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்கள் ரோலோட ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நிறைய கம்பெனியில் கம்பேர் பண்ணிவிட்டு அதில் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் என்னவோ அதை டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இந்த ஷார்ட் பீரியடில் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. நான் சொன்ன இந்த கீவேர்ட்ஸை வச்சு நீங்களே ஓன் ஸ்டடி பண்ணுங்கள். ஃபர்தராக எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள்.